இன்னைக்கு நாம யார பத்தி பார்க்க போறோம்னா, சுயம்பா உருவான ரொம்பவே சக்தி வாய்ந்த முத்துமாரியம்மன் வரலாறை பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய ஊர்கள்ல நடக்கிற மாரியம்மன் கோவில் தீமிதி திருவிழாவை நம்ம கூட்டத்தோட நின்று பார்த்திருப்போம். இந்த முத்துமாரியம்மன் கோவில்ல நடக்கிற தீமிதி திருவிழாவை பார்க்க மட்டும் லட்சக்கணக்கான பேர் வருவாங்களாம். அதிலும் கிட்டத்தட்ட 5000 பேர் தீ மிதிப்பாங்களாம். இவ்வளவு சக்தி வாய்ந்த இடத்த பத்தி நீங்க இதுவரைக்கும் தெரிஞ்சுக்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோல கண்டிப்பா தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, முதல்ல இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாப்போம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகால இருக்கக்கூடிய மாதானம் அப்படிங்கிற ஊர்ல தான் இந்த முத்துமாரியம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு. சரி, இந்த கோவில்ல சுயம்பா எப்படி மாரியம்மன் உருவானாங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். முன்னொரு காலத்துல, அதாவது கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி சரபோஜிங்கிற மகாராஜா இந்த சீர்காழிங்கிற ஊரை ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்காரு. இந்த சரபோஜி மகாராஜா